வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TVMS ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு வீடு, அந்த வீட்டில் காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு பெரியவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்தவுடனே மா மா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, வயசான அம்மா வராங்க. உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அவருக்கு. டக்குன்னு அந்த ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு என்னங்க டீ அப்படின்னோடனே டீயை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடித்த உடனே அம்மா அப்படின்றாரு. என்னம்மா அப்படின்னா, என்னங்க அப்படின்னா, உனக்கு என்ன தேவைன்னா நான் குளிச்சு எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்றேம்மா, நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறோம், எல்லாம் ரெடி ஆகிடுமா நம்ம அப்படின்னா. சரிங்க அப்படின்ட்டாங்க. உடனே அவர் நேராக பாத்ரூமில் போகிறாரு, ரெடி ஆகிறாரு. ரெடியாகி கிளப்பி போகிறாரு. கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் சாமியை பார்க்கணுன்னா காலைல தான் தரிசனம் பார்க்க முடியும், விடிகாத்தால ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. வழக்கமாக வயசானவரும் அந்த அம்மாவும் கூட ஒரு பேர குழந்தை ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க, சின்ன பையன். இப்போது அவர் அம்மா அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. என்ன கேட்டேண்ணே, என்னம்மா தெரியாதம்மா, வெளியில் வந்தாலும் வந்துடுவியா, தண்ணி நல்லா குடித்தாதானம்மா, தண்ணி டீயும் குடித்தாதானம்மா நம்ம காலையில் வயிறெல்லாம் சுத்தமாகும் அப்படின்னா. உடனே அவங்க வாங்கிட்டு வந்த வாட்டர்லேருந்து ஒரு கேன் நிறைய தண்ணியை கொடுக்குறாங்க. அவர் வயிறு நிறைய குடிக்கிறார். குடிச்சிட்டு உடனே டீ வெளியிலேருந்து வாங்கிட்டு இந்த ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி கொடுத்தோன்னே காலை கடனை முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் கூட்டத்தில் நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கேட்டு போடப்படுகிறது. டக்கு 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 டக்குன்னு கேட்டு போட்டுறாங்க. இப்போது சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது. 3 மணி நேரம் ஆச்சு. ஒரு வயிறு பிடிச்சிக்கிட்டாரு. என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, யூரின் வர மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, இருங்க சாமி பார்த்துலாம் இருங்க. இல்லைம்மா 3 மணி நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்ன்றாங்க, அது வரையும் தாங்குமா தாங்காதா தெரியல அப்படின்னோடனே, சரிங்க பாத்ரூம் போக முடியாது போல் இருக்கே அப்படின்ட்டு அந்த கேட்டும் பூட்டிட்டாங்க. வெளியில் ரிவேஸில் வெளியே போனால் அதுக்கப்புறம் உள்ளே வரவும் முடியாது போல் இருக்கேங்க அப்படின்னா. இருமா நான் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றார். அவரால் முடியல. குழந்த பேரன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு பக்கம் தாத்தா மாதிரி வச்சா போகணும் தாத்தா அப்படின்றான், அவன் ஒரு பக்கம். இப்போ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதுக்கு தான் சொன்னேங்க, தண்ணி வெளியில் வந்தோம் தண்ணி குடிங்கம்மா, நான் தண்ணி குடித்தா தானேம்மா எனக்கு சுத்தமாகணும்னு தெரியாதம்மா. சரி ரைட்டு, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், என்ன திறக்கிறாங்களா பார்க்கலான்றாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட செக்யூரிட்டி வராரு. எங்கள் அது மாதிரி அர்ஜென்ட்டு பாத்ரூம் போனோண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வெளியிலலாம் போய்ட்டு வர முடியாது, இங்கே கோயில் உள்ளே சாமி பார்க்குற வரையும் இங்கே கிடையாது, நீ எதாக இருந்தாலும் இங்கே முன்னாடியே முடிச்சுட்டு போகணுமே தவிர உள்ளே போனால் அவ்வளோ தூரம் கிடையாது அப்படின்னா. ஏங்க 3 மணி நேரமாக நிற்கிறோம், அது வரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இவரால் வயிறு அடக்க முடியல. உடனே க்யூவில் நின்றுட்டு இருந்தவர் ஒன்றால் முடியல அவரால். இவன் பேரை வேறு பார்த்தான் நேராக என்ன பண்ணிட்டான், அந்த க்யூவிலே என்ன பண்ணுறான், உச்சா போயிட்டான். எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னங்க எல்லாம் பசங்களை எப்படின்னாங்க, குழந்தைக்கு போய் என்னங்க தெரியும், பாத்ரூம் இல்லைங்க, என்ன பண்ண முடியும், க்யூவில் எங்கன்னா பக்கத்தில் எதனா பாத்ரூம் இருந்தால் பரவாயில்ல, இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க, திருப்பதியில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் அதுக்கேற்ற மாதிரி பாத்ரூம் போகும்போது வரிசையிலேயே பாத்ரூம்லாம் இருந்துச்சுன்னா, எல்லாமே இருந்துச்சுன்னா, வசதி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. இங்கே எதுவுமே இல்லை இந்த கோயிலில், என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மோஞ்ச சுளிக்கிறாங்க. இவர் கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே அப்பா எனக்கு இன்னும் வயிறு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குமா, எதனா ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருங்க அப்படின்னா. உடனே கேட்டுலாம் திறக்கிறாங்க. வரிசை போக ஆரம்பிக்குது சாமி. இந்த வரிசை போகிறதுக்கு உள்ளே சுற்றி வர்றதுக்கு எப்படியோ ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலம்மான்றார். ஒன்றும் இல்லைங்க பார்த்துக்கலாம் வாங்கன்னா எங்கேயும் பாத்ரூம் இல்லை, வழி நடக்க பாத்ரூம் எதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக நடந்து போகிறாரு. பேரன் வேறு தூக்கின்னு போகிறாங்க அந்த அம்மா. என்னால் இதுக்கு மேலே முடியலம்மா, என்னங்க பண்ண போகிறீங்க, முடியலம்மா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, கேட்டை கொஞ்சம் தள்ளிட்டு அந்த சைடு கேட்டை தள்ளிட்டு அந்த ஓப்பன் பிளேஸில் போகிறாரு. பிடிச்சின்னு திட்டுறாங்க எல்லோரும். அறிவு இருக்கையா, வயசானாலும் அப்படியே போகிறேண்ணா, என் சூழ்நிலை புரிஞ்சுங்க, என்னால் முடியல, ஆல்ரெடி வேறு நான் சர்க்கரை பேஷண்ட்டு வரேன், என்னால் முடியல, ஒரு லிமிட்டு தான் நான் என்னால் பண்ண முடியும், கொஞ்சம் புரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் நின்று அந்த இன்னொருத்தர் ஓடி போய் அவரும் போகிறார். என்னங்க அப்படின்னா, ஏங்க நான் மட்டும் எவ்வளோ நேரங்க கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்க முடியும், வழியில் எங்கேயும் பாத்ரூமும் இல்லை, அது கட்டி வைக்கல கோயிலில், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவரும் ஓடுறாரு. அவரும் போய்ட்டு அது மாதிரி போகிறாரு. உடனே அங்கே இருக்கிற இன்னும் ஒருத்தரும் ஓடுறாரு. என்ன கேட்டிங்கன்னா, எவ்வளோ நேரங்க, 4 மணி நேரம் ஆச்சுங்க, இதுக்கு மேலே எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் முடியலைங்கன்ட்டு அவரும் போகிறாரு. இப்போ அங்கே செக்யூரிட்டி இதில் போல பொண்ணு கத்துறாங்க, அறிவு இருக்காயா, இந்த இடத்துல போகிறீங்க க்யூவில் நின்றுருக்க டைமில் அப்படின்னு
அப்படின்னு கத்தின உடனே அதுக்கு அந்த இன்னொருத்தர் வந்து சொல்கிறார், ஏங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்க முடியும், வழியில் போகும்போது எதுவும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கத்துறாரு. அப்போ மறுபடியும் க்யூவில் எல்லாருமே கிளம்பி கீழே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு தம்பி அழுகுறான், அம்மா நான் போயே ஆகணும்னு அழுகுறான். ஏய் கம்முன்னு வாடா, கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ணின்னு வாடா, சாமி பார்த்துட்டு கீழே போய்ட்டு வெளியே போகலான்னு, அம்மா போயே ஆகணுமா ஓவராக கத்துறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த கேட்டு வழியாக அந்த வழியில் போகிற கேட்டு வழியாக வந்து அவனும் வெளியில் யூரின் பாஸ் பண்ணிடுறான். ரொம்ப ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். அந்த சாமி பார்க்க வரையும் யாருக்கும் அந்த பாத்ரூம் என்பது இல்லை. போகிறாங்க, சாமி பார்க்குறாங்க, வந்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க ஆஃபீஸ் ரூமுக்கு. ஏன்பா சாமி பார்க்குறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகணும் உங்களுக்கு தெரியாதா? இங்கேருந்து வாக்கிங்கில் போகிற இடத்துல எதனா ஒரு பாத்ரூம் கட்டி வைக்கலாம் இல்லை அப்படின்னு. இது என்ன வந்து ஏம்மா கேட்குற? மேனேஜ்மெண்ட்டில் மேலே சொன்னால் நாங்கள் செய்ய போகிறோம், எங்களை வந்து ஏம்மா கேட்குறீங்க? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செயல்படுறோம் அவ்வளோதான் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி வரணும்னா எப்படி வருவாங்க? 4 மணி நேரம் 5 நேரமாக ஒரு மனுஷன் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க, வேறு எங்கன்னா கவர்மெண்ட்டில் யாருக்கிட்டனா சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏன்பா திருப்பதி போகிறோம், எவ்வளோ அழகாக போகிறோம் வரோம், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க கடவுள் பார்க்கும்போது, இங்கே ஏன்பா அப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அம்மா நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அதுக்கு அந்த பெரியவர், வாப்பா எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நம்ம பேச முடியாது, எல்லா இடத்துலையும் எல்லாம் கரெக்டாக செஞ்சிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, இதெல்லாம் விதி, வாமான்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு போய் போகிறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இடத்துல ஒரு கோயிலுன்ற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் சக்கரை பேஷண்ட்டாக இருக்கும், ஒருத்தர் சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வயிறு வலியோடு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது அதுக்கு தேவையான அளவில் வழியில் போகும்போது கோயில்களுக்கு போன வழியில் அங்கங்கே பாத்ரூம் கட்டி வைங்க. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதின்ற ஊரில் எல்லாமே அழகாக செஞ்சுருக்காங்க. ஏன் நம்ம கோயில்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கோயில்களில் நம்ம சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகர் கோயிலாக இருக்கட்டும், அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எவ்வளோ கோயில்கள் இருக்குது. இது மாதிரி ஏன் நீங்கள் கட்டி வைக்க மாட்டேன்றீங்க? எந்த அரசாங்கமும் கட்டி வைக்காமல் அப்படியே இருக்குது. கட்டி வச்சுருக்கீங்க, ஆனால் வெளியில் மட்டும் கட்டி வச்சுருக்கீங்க, போகிற வழிபாதையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கொண்டு மக்களுடைய செயல்பாடுகளுக்கும் மக்களுக்கு தேவை அறிந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு கோயிலையும் போகிற இடத்துல நம்ம திருப்பதி மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்து நீங்கள் கட்டி சிறந்த சீரமைப்பை செய்யுங்களேன்னு சொல்லிக்கொண்டு, மக்களின் பிரச்சனை உள்வாங்கி நீங்கள் செயல்படுங்களேன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.